இவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் 5 நல்ல செய்தி, குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் திடீர் அதிர்ஷ்டமும் உறுதியாகவே பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நவம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு விரைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அதிசாரமாக அவர் உச்சம் பெற்று வக்ரம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே குரு பகவான் சப்தமஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்துல திடீர் பணவரவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்களை விளக்குவதால் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் அதிரடியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் என்று சொல்லப்பட்ட சூழலில் அந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் காரிய தடைகள் கட்டுக்குள் இருக்கும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே பல காரியங்களை திட்டமிட்டதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மை, மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியை பொறுத்தவரைக்கும் 4 வக்ரம் பெற்றிருக்கிறார். நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கே உரித்தான 3 தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். 9 மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு கேது சனியின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் உறுதியாகவே இரண்டாவது குட் நியூஸ் ஆக திடீர் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை எளிதில் சந்திக்க முடியும். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விரக்தி மனப்பான்மை விலகும். இந்த தருணத்தில் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை மிகவும் சாதகமாக அமைவதால் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த போட்டிகளையும் நெருக்கடிகளையும் சிறப்பாக சமாளித்து நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால்
சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம் ஆகிய 11 ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் விரயஸ்தானம் ஆகிய 12 அமர்கிறார். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையும் அவரது மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம் அபரிவிதமாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரிய தடைகளை விளக்க முடியும். அது மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையின்றி சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அனைத்துமே மங்களக்காரகன் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. வித்யாகாரகரான புதன் லாபம் மற்றும் விரயத்தில் வலம் வர போகிறார். சூரியனும் லாபம் மற்றும் விரயத்தில் வலம் வர போகிறார். வித்யாகாரகரான புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குவதால் நான்காவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு தேடி ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு உங்களுக்கு இந்த தருணத்தில் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. புதிய உறவு அல்லது புதிய நட்பு உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்த போகிறது. அதோடு மட்டுமல்லாது நட்பு உறவாக மாறக்கூடிய தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமான முறையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட பெரும்பாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் 5வது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடி, சிரமம், சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு வரக்கூடிய தகவல் உறுதியாகவே நிம்மதியை பெற்றுத்தரும் அற்புதமான தகவலாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல செய்தி குட் நியூஸ் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தாமதம் சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.